சம்பளத்தை அவங்களுக்கு அதிகமாக கொடுத்தா அவங்களே 5 ரூபா பிச்சை பிடி எடுக்கிறாங்க. செந்தில் பாலாஜி 244 இருக்கிறாங்க. 5 ரூபா 10 ரூபா பிச்சை எடுக்கிறாங்களே. 8500 ரூபா 8000 ரூபா சம்பளம். அவங்களுக்கு என்ன சம்பளம்னு தெரியாது. அவங்களுக்கு சம்பளம் அதிகமாக கொடுத்தனா 25,000 ரூபா ஃபிக்ஸ் பண்ணு. டிரைவருக்கு கொடுக்குறேன், கலெக்டர் கொடுக்குறேன், சரி அது ஓகே பரவாயில்ல. எவ்வளவுக்கும் சம்பளம் கொடுக்குறேன். டாஸ்மார்க்கு அவன் வெயிலில் உட்காந்துக்கிறான். அவனுக்கு ஏசியா இல்லை அவனுக்கு ஃபேனா? 5 ரூபா 140 ரூபா சரக்கு, 10 ரூபா 5 ரூபா எக்ஸ்ட்ரா விசிட்டாயா வச்சுட்டா விட்டுங்க, அதை விட்டுங்க. அது ஏன் விற்கிறான்? அவன் உட்காந்து நீ அவனுக்கு சோறு 3 வேலை சோறு கவர்மெண்ட் போடுதா? மற்ற கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் பாருங்க, மற்ற கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் அவனுக்கு சோறு பாருங்க. இப்போ ஒரு நம்ம ரோட்டில் நம்ம இது 2 விஷயம் மட்டும் இவங்க பண்ணணும். ரெண்டே விஷயம் மட்டும். இவன் என்ன பண்ணுறான்? வீட்டில் சாப்பாடு வேணுமா? இப்போ நான் கொத்தனார் வேலைக்கு போகிறேன், நான் ஒரு கொத்தனார் சென்ட்ரிங் வேலைக்கு போகிறேன். அங்கே எனக்கு 100 ரூபாய் சாப்பாடு காசியா? இவன் உட்காந்து பாரியா அந்த ஒயின் ஷாப்புக்கு உள்ளே போய் பாருங்க. நீங்கள் பார்க்க பாவம் 10 ரூபா வாங்குற 5 ரூபா அதை மட்டும் தானே சொல்கிறீங்க. அந்த 5 ரூபா உள்ளே வாங்க பாருங்க. அந்த வேக்காடு, அந்த ஹீட்டு அவனுக்கு கிட்னி அழுகு பெரியா? ஏன் இவனுக்கு 5 ரூபா கொடுக்கலாம்ல? நீ என்ன பண்ணு கவர்மெண்ட்டு? நீ என்ன பண்ணு கவர்மெண்ட்? அவனுக்கு எத்தனை வருஷமா சம்பளம் ஏற்றாமையா இருக்கிறியா? அவனுக்கு ஏற்ற வேலையை 5 ரூபா கேட்கலாம். ஒரு கேள்வி, அவன்கிட்ட ஒரு 25,000 ஏதோ ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்க. அவன் 5 ரூபா கேட்கறான். ஏன்னா அப்படி திருப்பி கேட்பல, கவர்மெண்ட்டே உனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்குது, நான் ஏன் உனக்கு 2 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு கேட்கலாம்ல. இப்போ அவன் பாவம். இந்த ஒயின் ஷாப் விட்டுருங்க, சென்னைக்குள்ளே எத்தனை ஒயின் ஷாப் இருக்குது? ஹலோ பேசலாமா? ஆனால்